வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. நம்முடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி குரூப் 4, குரூப் 2A, குரூப் 2 பிரிம்ஸ் இதற்கான டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அந்த டெஸ்ட் பேட்சினுடைய 6வது டெஸ்ட்டுக்கான ஆன்சருக்கு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதற்கான ஆன்சர் கீ பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் குரூப்பினுடைய லிங்க்கு இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. விருப்பம் உள்ள மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி புதிய சிலபஸ் அடிப்படையில் பொது தமிழ், பொது அறிவுக்கான வீடியோஸ், மேத்தமெட்டிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு வரோம். என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்து பயன்பெறலாம். டெஸ்ட் நம்பர் 6க்கான டோட்டலாக பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இருக்கு. இதற்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். முதல் ஆன்சர், இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர் யார்? இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, முகமது பின் காசிம். முகமது பின் காசிம். அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 4, 3, 2, 1. மூன்றாவது கேள்வி, கீழ்கண்ட எந்த டெல்லி சுல்தானின் ஆட்சியின் போது சமஸ்கிருத நூல்களை அரபு, பாரசீக மொழியிலும் அதற்கு நேர்மாறாகவும் மொழிபெயர்த்ததற்காக மாநில மொழிபெயர்ப்புத்துறை நிறுவப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சிக்கந்தர் லோடி. நான்காவது கொஸ்டின், சந்தாவர் போரில் முகமது கோரியால் தோற்கடிக்கப்பட்ட மன்னர்களில் ஒருவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜெய்சந்த். ஐந்தாவது கேள்வி, பின் வருவனவற்றில் எது சுல்தான் ஆட்சி காலத்தில் அரச செயலகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தியது? ஆன்சர் திவானி இன்சா. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஆறாவது மேட்ச் த ஃபாலோவிங். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 2, 3, 4, 1. ஏழாவது கொஸ்டின், பின் வருவனவற்றில் எது டெல்லி சுல்தான்களின் கீழ் புழக்கத்தில் இல்லாத நாணயம்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அணை. மற்ற மூன்றும் பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான் காலத்தில் புழக்கத்தில் இருந்த நாணயங்கள். எய்த் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோவிங். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 2, 3, 4, 1. ஒன்பதாவது கொஸ்டின், கீழ்கண்ட எந்த கட்டிடம் குத்புதீன் ஐபக்கால் கட்டப்படவில்லை? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அலை தர்வாஜா. அலை தர்வாஜா. மற்ற 3 கட்டிடம் பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக்கால் வந்து கட்டப்பட்ட கட்டிடம். நம்ம கொஸ்டின் வந்து எது கட்டப்படவில்லைன்னு கேட்டோம், அலை தர்வாஜா. 10வது கொஸ்டின், டெல்லி சுல்தானியத்தின் எந்த வம்சம் குறுகிய காலத்திற்கு ஆட்சி செய்தது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கில்ஜி வம்சம். அடுத்து கீழ்கண்டவற்றில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? வம்சத்தினுடைய இயேஸ் குத்திற்கும் ஆட்சி செய்த வருடங்கள். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சையது வம்சம் 1514, 1541 என்பது தவறானது. 12வது கேள்வி, குத்புதீன் தனது தலைநகரை எங்கிருந்து டெல்லிக்கு மாற்றினார்? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா லாகூர். 13, டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் நகருக்கான அடிக்கல்லை நாட்டிய சுல்தான் யார்? இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் டி, கியாசுதீன். அடுத்து கூற்று காரணம், மங்கோலியருடன் பால்பன் சுமூகமான உறவை மேற்கொண்டார். காரணம், செங்கிஸ்கானின் பேரனான மங்கோலிய அரசன் பார்த்தீங்கன்னா சட்லஜ் நதியை கடந்து மங்கோலியர் படையெடுத்து வரமாட்டார்கள் என உறுதி கூறியிருந்தார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம்.
அடுத்து சரியான இணையை தேர்வு செய்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, காகத்தியர் பார்த்தீங்கன்னா வாரங்கள். அடுத்து மேட்ச் த ஃபாலோவிங். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2, 4, 1, 3. அடுத்து கீழ்கண்டவர்களில் யார் மம்லுக் அரச வம்சத்திற்கான அடிக்கல்லை நாட்டினார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, குத்புதீன் ஐபக். 18 கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி, மற்ற எல்லாமே தவறானது. 19 மேட்ச் த ஃபாலோவிங். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2, 3, 4, 5, 1. 20வது கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றினை கண்டறிக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் லோடி 1526 பாபரால் தோற்கடிக்கப்பட்டார். இது மட்டும்தான் சரியானது. அடுத்து 21 கிபி 1191 முதல் தரையின் போரில் அஜ்மீர் அரசர் பிருத்விராஜ் சௌகான் ஆன்சர் பாருங்க முகமது கோரியை தோற்கடித்தார். கிபி 1191 முதல் தரையின் போரில் அஜ்மீர் அரசர் பிருத்விராஜ் சௌகான் என்னன்னு பார்த்தீங்கன்னா முகமது கோரியை தோற்கடித்தார். அடுத்து கீழ்கண்டவர்களில் துருக்கிய ஆதிக்கத்தை இந்தியாவில் தோற்றுவித்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குத்புதீன் ஐபக். 23 அடிமையின் அடிமை என்று அழைக்கப்பட்ட டெல்லி சுல்தான் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, இல்துமிஸ். 24 சுல்தானிய ஆட்சி காலத்தில் சில்வர், டங்கா மற்றும் காப்பர் ஜிட்டால் ஆகிய 2 நாணயங்களையும் அறிமுகப்படுத்திய சுல்தானின் பெயரை குறிப்பிடுக. ஆன்சர் ஆப்ஷன் டி, இல்துமிஸ். 25 ரஷ்யா சுல்தானாவிற்கு எதிராக புரட்சி செய்து இல்துமிஷின் பிரதம அமைச்சராக இருந்தவர். ஆன்சர் பார்த்தீங்கன்னா நிஜாமுல் முல் உசைனி. நிஜாமுன் முல் ஜுனைதி. 26 பின் வருபவர்களில் அரசரின் தெய்வீக உரிமை கோட்பாட்டை முன்வைத்த முதல் அரசர் யார்? முக்கியமான கேள்வி. பின் வருபவர்களில் அரசரின் தெய்வீக உரிமை கோட்பாட்டை முன்வைத்த முதல் அரசர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கியாசுதீன் பால்பன். அடுத்து சிக்கந்தர் இசானி என்ற பட்டத்தை கொண்ட டெல்லி சுல்தானின் பெயர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜியின் பின்வரும் பிராந்திய வெற்றிகளை முறையான கால வரிசைப்படுத்துக. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 4, 2, 3, 1. அது தவறா 2ன்னு கொடுத்துட்டேன். 4, 2, 3, 1. அடுத்து தைமூர் படையெடுப்பின் போது டெல்லி சுல்தானியத்தின் சுல்தானாக இருந்தவன் பெயரை குறிப்பிடுக. ஆன்சர் நஸ்ருதீன் முகமது ஷா துக்ளக். 30 கிபி 1504 நிறுவப்பட்ட கீழ்கண்ட எந்த நகரத்திற்கு சிக்கந்தர் லோடி அடித்தளமாக இருந்தார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆக்ரா. 31 மேட்ச் த ஃபாலோவிங். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 2, 3, 4, 1. அடுத்து 9 வானங்கள் நூலில் தம்மை ஒரு இந்தியன் என்று அழைத்துக் கொள்வதில் பெருமிதம் கொண்டவர் யார்? முக்கியமானது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அமீர் குஸ்ரு. 9 வானங்கள் நூலில் தம்மை ஒரு இந்தியன் என்று அழைத்துக் கொள்வதில் பெருமிதம் கொண்டவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அமீர் குஸ்ரு. 33 தன்னை கடவுளின் பிரதிநிதி என்று அழைத்துக் கொண்ட டெல்லி சுல்தானி யார்? ஆன்சர் பால்பன். தன்னை கடவுளின் பிரதிநிதி என்று அழைத்துக் கொண்ட டெல்லி சுல்தான் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பால்பன். கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடுக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். 4, 2, 3, 1.
அனைத்துமே சரிதான். அடுத்து பொறுத்துக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1, 2, 3. 36 நாற்பதின்மார் சகால்கானின்னு சொல்லுவாங்க. குழுவை அமைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி இல்துமிஸ். 37 மகாராஷ்டிரத்தில் உள்ள தேவகிரிக்கு தௌலகாபாத் என்று மறுபெயர் சூட்டியவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி முகமது பின் துக்ளக். மகாராஷ்டிரத்தில் உள்ள தேவகிரிக்கு தௌலதாபாத் என்று மறுபெயர் சூட்டியவர் யார்? ஆன்சர் முகமது பின் துக்ளக். 38 டெல்லி சுல்தானிய ஆட்சியின் ஒட்டுமொத்த வரலாற்றில் ஆட்சி உரிமை தாமாகவே துறந்து டெல்லிக்கு வெளியே ஒரு சிறிய நகருக்கு சென்று முழுமையாக 30 ஆண்டுகள் மன நிறைவோடு அமைதியாகவும் வாழ்ந்த ஒரே டெல்லி சுல்தான் யார்? முக்கியமான கொஸ்டின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆலம் ஷா. ஆப்ஷன் பி ஆலம் ஷா. 39வது கேள்வி. இஸ்லாமியர்களுக்கு நிகராக ராய் ராணா தாக்கூர் ஷா பண்டிட் போன்ற அரசு பட்டங்கள் இந்துக்களுக்கும் வழங்கப்பட்டதென குறிப்பிட்டவர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பரணி. கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் சரி. 3 ஆப்ஷனுமே சரிதான். அடுத்து பிராமணர்கள் மீது ஜசியா வரியை விதித்த டெல்லி சுல்தான் யார்? பெரோஸ் துக்ளக். ஆன்சர் பெரோஸ் துக்ளக். அடுத்து மேட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கொஸ்டின். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். மேக்ஸ் கொஸ்டின்லாம் அதில் படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்சிஎம்லேருந்து ஹெச்எஃப்லேருந்து நம்ம டெஸ்ட்டு சொல்லியிருந்தோம். அதற்கான கொஸ்டின்ஸ் தான் இது. என்னோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட டெலிகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களை வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஜாயின் பண்ணி என்னோட பிடிஎஃப் எடுத்து படிச்சுக்கலாம். மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆன்சர் நீங்கள் அந்த பிடிஎஃப் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஆல்ரெடி ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டோம். அடுத்து பாருங்க. 64 முக்கூர்த்தி தேசிய பூங்காவில் கீழ்கண்ட எந்த விலங்கு ரேடியோ கழுத்துப்பட்டை பொருத்தப்பட்டது? முக்குருத்தி தேசிய பூங்காவில் கீழ்கண்ட எந்த விலங்குக்கு ரேடியோ கழுத்துப்பட்டை பொருத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நீலகிரி வரையாடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து நம்ம கொஸ்டின் சொல்லியிருந்தோம். அதற்கான கொஸ்டின் தான். அடுத்து கீழ்கண்ட முதல்வரின் புத்தாய்வு மாணவர் திட்டம் 2024 பற்றிய தவறான கூற்று எது? இதுக்கான தவறான கூற்று பார்த்தீங்கன்னா PhD பட்டம் பயிலும் அனைத்து மாணவர்களும் இந்த திட்டத்திற்கு தகுதியுடையவர்கள் ஆவார். இது தவறானது. மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். அனைத்து மாணவர்களும் கிடையாது. மற்ற 2 ஆப்ஷனும் சரிதான். அடுத்து சிந்து சமவெளி நாகரிக கண்டுபிடிக்கப்பட்டு 100 ஆண்டுகள் நிறைவடைந்து குறிக்கும் வகையில் கீழ்கண்ட யாருடைய சிலை தமிழக அரசு நிறுவ உள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜான் மார்ஷல். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜான் மார்ஷல். 67 தமிழகத்தில் உடல் உறுப்பு தான தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? முக்கியமான கொஸ்டின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 23. தமிழகத்தில் உடல் உறுப்பு தான தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி செப்டம்பர் 23. அடுத்து உதான் திட்டம் 5.4 அறிமுகப்படுத்த உள்ள துறை எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பொது விமான போக்குவரத்து துறை. 69 2024 ஆண்டு பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனாவில் எத்தனையாவது நிறைவாண்டை குறிக்கிறது? அதாவது ஜன்தன் யோஜனா ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷம் நிறைவடைதுன்னு கேட்குறாங்க. 10 வருடம். கீழ்கண்டவற்றில் சி பாக்ஸ் இணையதளம் பற்றி சரியான கூற்று எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் சரி. ஸோ என்னன்றத வீடியோவை ஸ்டாப் பண்ணி படிச்சு பார்த்துங்க. அடுத்து 71 வாகன உடைப்பு கொள்கை எந்த ஆண்டிலிருந்து அமலுக்கு வந்தது? ஆன்சர் ஏப்ரல் 1, 2022. இந்தியாவில் 23வது சட்ட ஆணையம் பற்றி சரியான கூற்றை எழுதுக. இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி
1 2 3 4 சரி, அனைத்துமே சரிதான். இதெல்லாம் வந்து நீங்க படிச்சு பார்த்துங்க. அடுத்து ஈஷாம் இணையதள பதிவு பற்றி தவறான கூற்றியது. 4 மட்டும் தவறு, மற்ற 3 ஆப்ஷனுமே சரிதான். என்னென்ன ஆன்சர்ன்றதை படிச்சு பார்த்துங்க. கெதி இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டுமே உரியது என்று எண்ணுவர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருக்குறள் கொஸ்டின்ஸு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அன்பு. ஆன்சர் அன்பு. 25 எண்ணிம வேளாண் திட்டம் கீழ்கண்ட இந்த திட்டத்தின் கீழ் திட்டமிடப்பட்டுள்ளது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் சரி. இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்த ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். அரசு பள்ளி மாணவர்களுக்கான மருத்துவ சேர்க்கையில் எத்தனை சதவீத இடஒதுக்கீடு தமிழகத்தில் உள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 7.5%. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுடைய பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா என்னுடைய டெலிகிராம் குரூப்ல இருக்கு. டெலிகிராம் குரூப்பினுடைய லிங்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ் எடுத்து நீங்கள் எழுதி பார்த்துட்டு படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி மற்றும் தமிழ்நாடு காவலர் தேர்வுகளுக்கு தேவையான அனைத்து மெட்டீரியல்ஸும் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து இருக்கு. ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் படித்து வெற்றி பெறலாம். தமிழ்நாடு அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் நிதியிலிருந்து ரூபாய் 3000 கோடியை கீழ்கண்ட எந்த பெரிய நகரங்களின் ஒலி அளவை மதிப்பீடு செய்ய ஒதுக்கீடு செய்தது? முக்கியமான கொஸ்டின். ஆன்சர் பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்தும். அதாவது சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரை இந்த 4 நகரங்களில் தான் பார்த்தீங்கன்னா ஒலியினுடைய அளவை மதிப்பீடு செய்வதற்காக 3000 கோடியை வந்து நிதி வந்து ஒதுக்கீடு செய்துள்ளது. 78 கடலோர மண்டலங்களின் வகைப்படுத்துகளில் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 எல்லாமே வந்து சரியாக தான் பொருத்தப்பட்டுள்ளது. அடுத்து சமீபத்தில் எங்கு சிவப்பு புள்ளி வண்ணப்பூச்சிகள் கண்டறியப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி விருதுநகர். 80 தமிழகத்தில் முதல் வனவிலங்கு மீட்பு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு மையம் எங்கு கட்டப்பட்டு வருகிறது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பெத்திக்குட்டை. 81 கீழ்கண்ட எந்த மாவட்டத்தில் 5 லிட்டருக்கு கீழ் தண்ணீர் மற்றும் குளிர்பானங்களுக்கு பிளாஸ்டிக் பாட்டில்களை 20% பச்சை வரி விதித்துள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி திண்டுக்கல். கீழ்கண்டவற்றில் எது ராம்சர் குறியீடு பற்றி சரியான கூற்று? மேற்கண்ட அனைத்துமே சரிதான். என்னென்னன்றதை படிச்சு பார்த்துங்க. 83 தமிழகத்தில் எங்கு ஐட் பார்க் நிறுவப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி கிண்டி. 84 புதிய பசுமை ஹைட்ரஜன் மற்றும் எலக்ட்ரோசர் ஜிகா தொழிற்சாலை அமைக்க அமெரிக்கா சேர்ந்த ஓமியம் நிறுவனத்துடன் சேர்ந்து தமிழக அரசு எங்கு தொடங்கப்பட உள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி செங்கல்பட்டு. 85 தமிழ்நாடு பசுமை ஆற்றல் கழகம் இந்த நிதியாண்டில் ஏப்ரல் 1 முதல் செப்டம்பர் 18 வரை தனது நீர்மின் நிலையங்கள் மூலம் எத்தனை மில்லியன் யூனிட் மின்சாரத்தை உற்பத்தி செய்துள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2009.456 மெகாவாட். கீழ்கண்ட எந்த தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் ஆளில்லா விமானத்தில் புதிய சகாப்தத்தை திறக்கும் வகையில் பாதையை உடைத்து தொழில்நுட்பத்தை உருவாக்கியுள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சென்னை அண்ணா பல்கலைக்கழகம். மக்களை தேடி மருத்துவம் பற்றி சரியானது எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்துமே சரிதான். என்னென்னன்றதை படிச்சு பார்த்துங்க. 88 பாரிஸ் பாரா ஒலிம்பிக்கில் வெண்கல பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனை நித்யா ஸ்ரேயா எந்த பிரிவில் வென்றார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பேட்மிண்டன். 2023 ஆண்டிற்கான கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் வழங்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா எஸ் ஜானகி. அடுத்து பொறுத்துக கொஸ்டின்ஸ். இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 2 4 3 5. எவை இரண்டும் மனிதர்களுக்கு 2 கண்கள் என வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எண்ணும் எழுத்தும். தோன்ற தோன்ற ஊற்று நீர் கிடைப்பது போல தொடர்ந்து படிக்க படிக்க கிடைப்பது எது என வள்ளுவர் கூறுகிறார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அறிவு.
யாருக்கு எல்லா நாடும் தன் நாடாகும் என வள்ளுவர் கூறுகிறார்? ஆப்ஷன் ஏ கற்றவர்க்கு. 94 பாருங்க. ஒரு தலைமுறையில் பெறும் கல்வியானது எத்தனை தலைமுறைக்கு பாதுகாப்பாக அமையும் என வள்ளுவர் கூறுகிறார்? ஆன்சர் பாத்தீங்கன்னா 7 தலைமுறைக்கு. அடுத்து பொறுத்துக முக்கியமானது. இதற்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 2 4 3 5. 96வது கொஸ்டின். தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை டேஸ் அறிவு. ஆன்சர் பாத்தீங்கன்னா தூரும் அறிவு, கற்றனை தூரும் அறிவு. அடுத்து ஒரு மேட்ச் இதை ஃபாலோவிங். ஸோ இதையும் மேட்ச் பண்ணி பார்த்துங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1 2 4 3. 98 அன்பினால் உண்டாகும் விருப்பம் எதனை தருவதாக வள்ளுவர் கூறுகிறார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நல்ல நட்பு. 99 அன்பு இல்லாத உயிர்களை எது வருத்தி அழிக்கும் என வள்ளுவர் கூறுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் பி அறம். டெஸ்ட் பேட்சினுடைய டெஸ்ட் நம்பர் 6க்கான ஆன்சர் கீ தான் பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தீங்கன்னா என்னுடைய டெலிகிராம் குரூப்பினுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அதை ஜாயின் பண்ணினா இந்த வீடியோவுடைய பிடிஎஃப் ஆன்சர் கீ எல்லாமே அதில் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்து பயன்பெறலாம். லாஸ்ட் கொஸ்டின். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் என்ற வரியில் இடம்பெற்றுள்ள மரம் எந்த நிலத்தை சார்ந்தது? அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் என்ற வரியில் இடம்பெற்றுள்ள மரம் எந்த நிலத்தை சார்ந்தது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாலை நிலம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்களும் என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.